ரீசெண்டாக நான் ஒரு நர்சரி கார்டன் வந்து விசிட் பண்ணேன். ஸோ அது எனக்கு ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் கிடையாது. அது எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இனிஷியலாக நான் என்ன நினச்சேன்னா, பிளான்ஸை வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அது கிடையாது. ஸோ அங்கே போய் நான் நிறையா கற்றுக்கிட்டதுனால தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆச்சு. லைக் சம் பிளான்ஸ் வந்து எதுக்குன்னா மெடிசினல் பர்பஸ்க்காண்டியும், சம் பிளான்ஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காண்டியும், சம் பிளான்ஸ் வந்து சஸ்டைனபிளை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அண்ட் சம் பிளான்ஸ் வந்து என்விரான்மெண்டலை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இது எல்லாம் தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுச்சு. நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம கரெக்டான பிளான்ஸை தான் வந்து சூஸ் பண்ணுறோமான்ட்டு. ஸோ இப்போது நம்ம எப்போவுமே ஒரு பிளான்ஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா, நம்மளோட லோக்கல் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணணும். லைக் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் தேவையில்ல. நமக்கு வந்து ப்ராப்பர் சன்லைட் கொடுத்தா போதும். லைக் சாயில், அதுக்கான கரெக்டான சாயில் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். ஸோ நமக்கு நம்ம லோக்கல் ஏரியாவில் நமக்கு என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ஸை சூஸ் பண்ணால் போதும். வை மெனி ஹோம் கார்டன்ஸ் ஃபெயில்ஸ்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் கார்டன் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் டெரஸ் கார்டனிங், இல்லை வீட்டுக்கு பின்னாடி வந்து தோட்டம் வைக்கிறதுன்ட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. எதனால் அது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்கன்னா, ப்ராப்பராக ட்ரைனேஜ் கொடுக்க மாட்டாங்க, ப்ராப்பரான இரிகேஷன் கொடுக்க மாட்டாங்க, ப்ராப்பரான சன்லைட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைனும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தான் அந்த ஹோம் கார்டன் வந்து நிறைய இடத்துல வந்து அது ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம். இதே மாதிரி ஓவர் கேர் நம்ம பண்ணாலும் அந்த பிளான்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். லைக் ஓவர் இரிகேஷனோ, இல்லை வந்து சன்லைட்லேயே அந்த பிளான்ஸ் வச்சுருக்கு. ஸோ லைக் கொஞ்சம் ஷேட் வந்து நமக்கு அது வந்து கொடுக்கணும். ஸோ ஓவர் இரிகேஷன், ஓவர் சன்லைட்டு, ஸோ இது மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணாலும் அந்த பிளான்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்டிமமான டெம்பரேச்சர், ஆப்டிமமான இரிகேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். பிளான்ஸை டெக்கரேட்டிவ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா? ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ரியலைசேஷன் ஃபார் மீ. ஸோ ஐ ஸ்டார்டட் திங்கிங் தட் வை நாட் பிளான்ஸ் யூஸ்டு ஃபார் ஹெல்த் அண்ட் மெடிசினல் பர்பஸ் அண்ட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. ஸ்மால் ஸ்பேஸில் கார்டனிங் பாசிபிளான்னு யோசிச்சிருக்கீங்களா? ஹானஸ்ட்லி நானும் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ புரிஞ்சிச்சு, ஈவன் ஸ்மால் ஸ்பேஸில் கூட ஃப்ரெஷ் ஏரை க்ரியேட் பண்ணலாம், நேச்சரை கனெக்ட் பண்ணலாம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். இந்த நர்சரி விசிட்டில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பிளான்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேட்டிவ், தே ஆர் த பார்ட் ஆஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஸோ மை பர்சனல் ரன்னிங் இஸ், ரைட் பிளான்ஸை ரைட் பிளேஸில் வச்சா அது நம்ம சரௌண்டிங்ஸை மட்டும் இல்லை, நம்ம மைண்ட் செட்டை கூட சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன? லெட்ஸ் ஷேர் அண்ட் லேர்ன் டுகெதர். தேங்க்யூ.